விழுப்புரத்தில் பல கோடி ரூபாய் வாடிக்கையாளர் பணத்தை மோசடி செய்ததாக கூறி நலம் ரியால்டர்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராஜேஸ்வரி நகரில் கடந்த 4 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 200 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 5000 வரை மாத தவணை செலுத்தி வந்ததாக கூறும் வாடிக்கையாளர்கள் முதிர்வு காலம் முடிந்தும் பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்ற பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் புலிவலத்தில் இளைஞர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் தெரிவித்து அவர் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நரேந்திரன் என்பவர் பணி முடிந்து வீடு திரும்பாததால் அவரை தேடிய போது துறையூர் சாலையில் கால் ஒடிந்த நிலையில் அவரது உடலை கண்ட சிலர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனிடையே நரேந்திரனின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழமை வாய்ந்த ரயில்வே புகைப்படங்கள் இருந்தால் அளிக்குமாறு சேலம் ரயில்வே கோட்டம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த கோட்டத்தில் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களில் இருக்கும் ரயில் தடங்கள், ரயில்வே சிக்னல்கள், பழைய ரயில் டிக்கெட்டுகள், பழமையான ரயில் நிலையங்களில் தலைவர்கள் வந்து சென்ற புகைப்படங்கள் போன்றவை சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இவை மேட்டுப்பாளையம் ரயில் அருங்காட்சியகத்திலும் நீலகிரி மலை ரயில் பெட்டிகளிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி நோயாளிகளின் குறைகளை கேட்டறிந்தார். சிகிச்சை பெறும் இடம், கழிவறை, சமையல் கூடம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் குறைகளை சரி செய்ய மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தினார். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பற்றாக்குறை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடமிருந்து மர்ம நபர்கள் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். சக்தி நகரைச் சேர்ந்த சங்கீதா தனது குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வர சென்றபோது பின்தொடர்ந்த 2 பேர் அவரது 10 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். வாகனத்தில் இருந்து விழுந்த சங்கீதா உடலில் காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வாலாஜாபேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் முல்லை பெரியார் லோயர் கேம்பில் இருந்து மதுரை மாநகராட்சிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கூடலூர் மக்கள் மன்றத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. லோயர் கேம்பில் இருந்து நேரடியாக ராட்சத குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லாமல் வைகை அணையை தூர்வாரி அதிலிருந்து குழாய் பதித்து தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் என இக்கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மூலிகை பூங்கா 3 மாதங்களுக்கு முன்பே திறந்து வைக்கப்பட்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்ட இந்த பூங்காவில் உள்ள ஊஞ்சல் உள்ளிட்ட பொருட்கள் தரமற்ற முறையில் போடப்பட்டதால் அவை சிதிலமடைந்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஈரோடு அருகே எஸ்கேஎம் கோழி தீவன ஆலைக்கு ரயிலில் வரும் தீவன மூட்டைகளை இறக்கும் ரயில்வே சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாவடிப்பாளையத்தில் இயங்கும் எஸ்கேஎம் கோழி தீவன ஆலைக்கு வட மாநிலங்களில் இருந்து ரயிலின் மூலம் வரும் மூலப்பொருட்களை இறக்கும் பணிகளில் 20 ஆண்டுகளுக்கு மேல் ரயில்வே சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் மூட்டைகளை இறக்கும் பணிகளில் புதனன்று திடீரென வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறி ரயில்வே சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆலை முன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.